Sumerian. I am Ulahamal, BSS lecturer, diploma course Sri Lalita Education Institute la படிக்கிறேன். இந்த வீடியோ வந்து வேர்ல்டு ஸ்லீப் கவுன்சிலுக்காண்டி எடுக்கிறோம். இப்போ வந்து ஃபுட் அண்ட் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் வந்து ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனில் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் வந்து எடுக்க போகிறேன். வந்து நம்ம எனர்ஜிட்டிக்காக இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் சாப்பிட்றது, என்னென்ன சாப்பாட்டில் வந்து என்னென்ன சத்து இருக்குது, எந்தெந்த இதில் வந்து எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம், இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து 5 டைப்ஸில் வந்து 5 டைப்ஸில் வந்து இருக்குது ஃபுட்டு. ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அதில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப்ல வந்து இருக்குது எனர்ஜி எல்டிங் ஃபுட்ஸ். எனர்ஜி எல்டிங் ஃபுட்ஸ் அப்படின்னா என்ன? எனர்ஜி தரதுக்கு ஃபுட்டு எனர்ஜி தரது வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபுட் rich in fats and carbohydrates are called energy ending food. இந்த எனர்ஜி எல்டிங் ஃபுட் வந்து எதுலலாம் இருக்குது அப்படின்னா வந்து ஃபேட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ல வந்து இருக்குது. cereals, fruits, dried fruits, sugars, fats and oil are included in this group. Cereals contain in addition fair amounts of proteins, minerals and certain vitamins from the important source of the above nutrients in போர் டைட்ரிஸ். வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா வந்து எனர்ஜி எல்டிங் ஃபுட்டில் வந்து ஆயில்ஸ், அதுக்கப்புறம் வீட் கிராம்ஸ், அதுக்கப்புறம் வந்து நட்ஸ், சிரல்ஸ் அதில் வந்து சாப்பிட்டா வந்து எனர்ஜி எல்டிங் ஃபுட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாடி ஃபில்டிங் ஃபுட் அப்படின்னா வந்து ஃபுட் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் ஆர் கால்ட் பாடி ஃபில்டிங் ஃபுட்ஸ். மில்க், மீட், ஃபிஷ், egg, pulses, oil, seeds and nuts are included in the group of body building foods. நம்ம எந்தெந்த இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா பாடி வெயிட் ஆகலாம், நம்ம மசில்ஸ் வந்து நல்லா இதாக இருக்கும். இதெல்லாம் அப்படின்னா வந்து மில்க், மீட், எக், ஃபிஷ் அண்ட் நட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சோயா பீன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து சாப்பிட்டா வந்து பாடி பில்டிங் ஃபுட்ஸில் சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு வந்து பாடி வந்து வெயிட்டாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்டிவ் ஃபுட்ஸ் அப்படின்னா வந்து வந்து நம்ம உடம்பு வந்து பாதுகாக்கக்கூடிய ஃபுட்டாக வந்து நம்ம சாப்பிடணும். ஃபுட் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் ஆர் அண்ட் மினரல்ஸ் ஆர் termed as protective foods. Milk, egg, liver, green leafy vegetables and fruits are included in this group. Protective foods are classified in 2 groups. அதில் வந்து 2 groupஸில் வந்து அந்த இதில் வந்து இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா வந்து ஃபுட் rich in vitamins, minerals and proteins of high biological value. இது ஒரு ஃபஸ்ட்டில் வந்து மில்க், எக், மீட், ஃபிஷ், லிவர் அதில் வந்து ப்ரொடக்டிவ் ஃபுட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ரிச் இன் கண்டைன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஒன்லி க்ரீன் லீஃப்லி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். நம்ம வந்து க்ரீன் லீஃப்லி ஃப்ரூட்ஸ் வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கும் கீரை வகைகளை வந்து சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடக்டிவ் ஃபுட்ஸ். அது எதெல்லாம் அப்படின்னா வந்து எதெல்லாம் எந்தெந்த விட்டமின்ஸில் கிடைக்கும் அப்படின்னா வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி, விட்டமின் டி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மினரல்ஸில் வந்து கிடைக்கும். இதெல்லாம் சாப்பிட்டா வந்து நம்ம இந்த விட்டமினில் சாப்பிட்டா வந்து நம்ம ப்ரொடக்டிவ் ஃபுட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எனர்ஜி எல்டிங் ஃபுட்ஸில் வந்து எந்தெந்த இதாக கிடைக்கும் அப்படின்னா ஆயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து வீட்டு கிராம்ஸ் அந்த பயிர் வகைகளில், அதுக்கப்புறம் வந்து நட்ஸில் அதெல்லாம் கிடைக்குது. அப்புறம் வந்து பாடி பில்டிங் ஃபுட்ஸில் வந்து மில்க்கு, மீட்டு, அதுக்கப்புறம் எக்கு, அப்புறம் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் நட்ஸு, அதுக்கப்புறம் அந்த சோயா பீன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ப்ரொடக்டிவ் ஃபுட்ஸ் அப்படின்னா வந்து விட்டமின் ஏல வந்து என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா லிவர், எக்கு, அதுக்கப்புறம் வந்து கேபேஜ், அதுக்கப்புறம் பப்பாயாலெல்லாம் வந்து விட்டமின் ஏ வந்து கிடைக்குது சாப்பிட்டா. அப்புறம் விட்டமின் சியில் வந்து கிரேப்ஸ், ஆரஞ்ச், லெமன் அண்ட் டொமேட்டோ இதெல்லாம் சாப்பிட்டா வந்து விட்டமின் சி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் விட்டமின் பியில் வந்து மட்டன், அதுக்கப்புறம் பீனட்டு, அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் அந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து விட்டமின் பி வந்து கிடைக்கும். விட்டமின் டிலாம் வந்து எதில் அப்படின்னா மில்க்கு, அதுக்கப்புறம் வந்து லிவர் ஆயில், அப்புறம் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் பட்டர் அதெல்லாம் சாப்பிட்டா வந்து விட்டமின் டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து வேறு வந்து எக்கு, அப்புறம் சிக்கன், அப்புறம் ஃபிஷ் அதெல்லாம் சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு வந்து
விட்டமின் கே வந்து அதெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து கார்போஹைட்ரேட்டில் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா வந்து மில்க்கு, அதுக்கப்புறம் பட்டர், அதுக்கப்புறம் ஆயில், பொட்டேட்டோ, கேரட், கேபேஜ் அண்ட் கேர்லிக் அதை சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு வந்து கார்போஹைட்ரேட் கிடைக்கும். அப்புறம் விட்டமின்ஸில் வந்து மில்க்கு, அப்புறம் பப்பாயா, ஃபிஷ்ஷு, கேபேஜு, எக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து மினரல்ஸில் வந்து இந்த கீரை வகைகள் வந்து நம்ம சாப்பிட்டா வந்து மினரல்ஸ் வந்து சத்து கிடைக்கும். அப்புறம் ப்ரோட்டீன்ஸில் வந்து மில்க்கு, பட்டர், எக்கு, அதுக்கப்புறம் ஆயில், ஃபிஷ்ஷு, அப்புறம் பீனட்டு, அப்புறம் சீரியல்ஸ், பல்சஸ் அந்த இதெல்லாம் சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸில் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் அதெல்லாம் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா மில்க், பட்டர் அண்ட் ஃபிஷ், அப்புறம் பீன்ஸு, அதுக்கப்புறம் பீனட்டு, கோகோனட்டு, அதுக்கப்புறம் ஆயில் இதெல்லாம் சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு வந்து ஃபேட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தோம் எனர்ஜி ஃபுட்டு வந்து 5 டைப். ஃபுட்டு 5 டைப் பிடிச்சோம். புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட், விட்டமின், மினரல்ஸ் இந்த மாதிரி 5 டைப்ஸ். இது வந்து 5 டைப், இது வந்து 3 டைப்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன ஃபுட்டு என்னென்ன இதெல்லாம் சாப்பிட்லாம் நம்மளும் தெரிஞ்சு பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தா இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கும் அதை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தேங்க்யூ.